வணக்கம். நாடு எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் யாருக்கும் அறியா வண்ணம் தமிழ்நாட்டின் பெயரை அங்கங்கு, அதாவது அத்தனை பெயர் பலனிலும் தமிழ்நாடு என்ற பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு ஒரு சவால். திராவிட மாடல் அரசு தானே இந்த பெயரை வைத்தது. 1949 இயக்கம் கண்டபோது திராவிட நாடு திராவிடருக்கே என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்து அரசியல் தொடங்கிய அண்ணாதுரை அவர்களுக்கு எதிர்முழக்கமாக தமிழர் நாடு தமிழருக்கு என்ற ஈரோட்டு பெரியவர் திராவிடர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை வைத்தார். ஆனால் திராவிட நாடு திராவிடருக்கு வரவில்லை, தமிழர் நாடு தமிழருக்கு வரவில்லை. இந்த இரு திராவிடர்களும் சேர்ந்து செய்த மாய வேலை. ஆனால் ஒன்று, அன்று பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு என்று அறிவித்த அண்ணாதுரை அவர்கள் அவர் வாழுங்காலத்திலேயே, அதாவது அவர் சொற்பமாகத்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார், அவர் வாழுங்காலத்திலேயே தமிழ்நாடு அரசிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பொது தீர்மானம் ஏற்று பெயரும் வைத்தார். ஆனால் அதற்காக இன்று வரை திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தான் பெயர் வைத்தோம், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் பெயர் வைத்தோம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறது. அது பேரவலமாக தமிழர்கள் கருதுகிறார்கள். சரி, போகட்டும், எப்படியோ கொக்கரித்து கொண்டிருக்கிறீர்கள், போகட்டும். ஆனால் ஆரியனுக்கு தமிழ்நாடுகளால் எரியும், ஆனால் திராவிடன் என்றாலும் தமிழ்நாடுகளால் எரியும். இதோ அதுக்கு சான்று. இன்று தமிழ்நாட்டில் உலவுகிற அரசு பேருந்தாக இருக்கட்டும், அனைத்து அலுவலகங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசின் பெயர் வைக்கவே இல்லை. அதை அழிக்கிறார்கள், அழித்து ஒழித்து விட்டார்கள். தமிழருடைய அடையாளங்கள் அழிக்கிறார்கள். காரணம், தமிழர் என்று எந்த இடத்துல வரக்கூடாது. சரி, உங்களுக்கு திண்ணமாக ஒரு சவாலை விடுகிறோம். நாம் தமிழர் கட்சி இந்த சவாலை முன்வைக்கிறது. முடிந்தால் தமிழ்நாட்டிற்கு திராவிட நாடு பெயர் வையுங்கள். ஆண்மை திணவு இருந்தால் தமிழ்நாட்டிற்கு திராவிட நாடு பெயர் வையுங்கள். இப்பொழுது கேட்கிறீர்களா? என்ன கேள்வி? யார் தமிழர்கள்? தமிழர் என்ற அடையாளத்தை எப்படி வரையறுக்கிறீர்கள் கேட்கிறீர்களா? அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் திராவிடர் பெயர் வைத்தால் அன்று தெரியும் யார் தமிழர்கள் என்று, அன்று தெரியும் எது வரையறை என்று. வைத்து பாருங்கள். திணவு இருந்தால், ஆண்மை திணவு இருந்தால் நீங்கள் தான் திராவிட சிங்கங்களாயிற்று. ஆண்மை திணவு கொண்டு எழுந்து தமிழ்நாட்டு பெயர் வைத்துட்டீர்களா? இப்பொழுது சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிற்கு திராவிட நாட்டு பெயர் வையுங்கள். அப்பொழுது தெரியும் நாங்கள் யார் என்று நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.